ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். தேவனை அறிதலை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் தேவனுடைய உன்னதமான நிலையை குறித்து நம்ம சிந்திச்சிட்ருக்கோம். ஆதாரமாக சங்கீதம் 135:6, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். ஆண்டவருடைய மிக உன்னதமான ஒரு நிலை. இப்போ தேவனுடைய உன்னதமான நிலை அப்படிங்கிறப்ப நம்ம நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், உயிரற்ற பகுத்தறிவற்ற காரியங்கள் மீது கடவுள் ஆளுகை செய்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி தனி மனித வாழ்க்கையில் தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆளுகை மிக உயர்ந்த நிலையை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அறிதல் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு வேதம் நீங்கள் அதிகமாக வாசிக்கணும். ஒரு நாளைக்கு குறைச்சலாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் வாசிக்கணும். சாதாரணமான விசுவாசிகள் கூட ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் நம்ம தசமபாகம் கொடுக்கணும். நேரத்துலையும் வேதத்துக்காக ஜெபிக்கிறதுக்காக இப்படிலாம் நம்ம செய்கிறோமா? அப்போ தான் கடவுளை அறிய முடியும். இல்லாட்டி இந்த பாவ உலகத்தில் நம்ம கடவுளை அறியாமல் இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் கடினம். பிரச்சனைகளை மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் கடவுளை அறிதலை குறித்து நம்மளுக்கு வெகு குறைவான நேரங்கள் தான் கடவுளோடு நம்ம நேரம் செலவழிக்கிறோம். இப்போ தனி மனுஷ வாழ்க்கையில் கடவுள் எப்படி செயல்படுறார், தேவனுடைய மிக உன்னதமான ஒரு நிலையை குறித்து பார்க்கும் பொழுது, யாத்திராகமத்தினுடைய புத்தகம் 34ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷத்துக்கு 3 முறை எருசலேமுக்கு போகணும். எல்லா ஆண்களும் போகணும் கட்டாயமாக. அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் எல்லோரும் அங்கே போவாங்க. போகிறப்ப எதிரிகள் என்ன செய்யலாம்? தாராளமாக சுற்றிலும் எதிரிகள் தான். இஸ்ரவேலை சுற்றி எதிரிகள் தான். அவங்க நாட்டை பிடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு முறை கூட அப்படி நடந்ததே கிடையாது. பார்த்துருக்கீங்களா? அதை யோசிச்சிருக்கீங்களா? இன்றைக்கு வரைக்கும் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேல் நாட்டை ஒன்றுமே செய்யவே முடியல. கர்த்தருடைய பாதுகாப்பு அப்படி இருக்குது. தேவ ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்னைக்கு விசுவாசிகளாகிய நீங்கள் அவங்க மிக சிறப்பானவர்கள் என்று நான் சொல்ல வரல. இன்றைக்கி நம்மளும் மிக சிறப்பானவர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் அவர்களை விட மேன்மையானவர்களாக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். இருந்த பொழுதும் கர்த்தர் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு ஞானம் உள்ளவராக இருக்கிறார். இதே இதை பார்க்கும் பொழுது அந்த தேவன் இன்றைக்கும் என்னுடைய தேவன், அந்த தேவன் இன்றைக்கும் என்னை காக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆபத்து, பிரச்சனை, கவலை எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் மிக உன்னதமான தேவன், அவர்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 21:1, ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கைகளில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது, அவர் அதை தமது சித்தத்தின்படி எல்லாம் திருப்புகிறார். வேதத்தில் நம்ம மறுபடியுமா பார்க்கும் பொழுது மனுஷன் என்ன செய்கிறான்னா, கடவுளை மட்டுப்படுத்துகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சேர்ச்சின்னு சொல்லிட்டு சினிமா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுற ஒரு கூட்டம். இந்த பாடலுக்கு முக்கியம் கொடுத்து சினிமா பாட்டை பாடி கடவுளை எவ்வளோ மட்டுப்படுத்த முடியுமோ இதெல்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நரகம் மட்டும்தான் போகும். வேறு எங்கேயுமே நீங்கள் போகவே முடியாது. அதெல்லாம் பாவகரமான, அது கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசிகள், அவங்களாம் வஞ்சிக்கிற ஓநாய்கள். அது பணத்துக்கு ஆசைப்பட்ட ஒரு கூட்டம். பாவத்திலேருந்து விடுதலையை சொல்கிறது மகா உன்னதமான தேவன். அந்த மகா உன்னதமான தேவன் உங்களுக்காக எனக்காக தனது குமாரனாக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து நமக்குள்ள வாசம் பண்ணி நம்மளை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறார். அந்த தேவனை இன்னைக்கு இந்த முழு சமூகமும் மட்டுப்படுத்திட்டு இருக்கு. அந்த தேவன் இந்த வேதாகமத்தின் தேவன். இந்த தேவன் எல்லாம் அறிந்த தேவன். இந்த தேவன் மிக உன்னதமான மகா மேன்மையான தேவன். அந்த தேவனை நீங்கள் அறிய கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.